வெல்கம் பேக் டு லேக் பிளாகர். நான் உங்கள் லேக் அஹமத் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடந்த 2 மாதமாக வந்து நம்ம எங்கேயும் போகலங்க. லாஸ்ட் வந்து வால்பாறை சீரிஸ் வந்து ஸ்டாப், நம்ம வீடியோ எதுவுமே வந்திருக்காது. ஸோ லடாக்கோட அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ 2 மாதம் கழித்து நம்ம வந்து இப்போ வந்து கொல்லிமலைக்கு போக போகிறோங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஆபத்தான பயணம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போது சொல்லி ரியல் அட்வென்ச்சர் வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் பண்ண போகிறோம். இது எத்தனை நாள் தெரியல. பட் இப்போ நான் இந்த வாட்டி வந்து நான் தனியாக போகிறதில்ல, பில்லியன் ரைடரோட போக போகிறேன். ஸோ நம்ம வந்து 6:30 ஆகிடுச்சு. எதுக்கு லேட்டுன்னா தொழுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ 6:30 ஆகிடுச்சு. இப்போ டைரெக்டாக வந்து நான் வந்து கோப்ரோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வாங்க கோப்ரோவில் சந்திக்கலாம். மணி வந்து 7 ஃபைனலாக வந்து ஷூ செம்ம டைட்டாக இருக்குங்க. 1/2 hour கழித்து கிளம்புறேன். மணி 7 ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு 5:30 மணிக்கு கிளம்புற பிளான் தான். இப்படி என்ன பண்ணுறது? ஸோ நம்ம கிளம்புறது தான். இப்போது நம்மளுக்காக பில்லியன் வேறு 1 hour வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த பையன். ஸோ நான் அங்கே போய்ட்டு உங்களை வந்து சந்திக்க வைக்கிறேன். பாய் வச்சா, பாய். சரி கிளம்பலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுத்தமாக ஐடியா இல்லைங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொல்லி ஹில்ஸ் ட்ரிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஐ திங்க் நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொல்லி ஹில்ஸு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன். போன வாட்டி வால்பாறையாவது. ஒரே நிமிஷம், இந்த ஆட்டோ சவுண்ட்லாம் இருக்குது, அதனால் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வால்பாறைக்கு போகும்போது தனியாக போனோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஐ திங்க் அதை வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போடலன்னா இதில் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்கோங்க. பெரிய அப்கிரேடு. ஆனால் வீண் செலவு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அது வீண் செலவு மாதிரி தெரியல. கொல்லிமலை போகிறதுக்கு 2 வழி இருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் ரூட்லேயே கூட்டிகிட்டு போவோமா. இப்போ நம்ம 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இன்னொரு வழி இருக்கான். ஸோ அந்த வழியில் போனால் தான் அந்த 70 ஹேர்பின் பென்ஸையும் போக முடியுமா. ஸோ என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி போயிருக்கான் அங்கே. ஸோ அதனால தான் சரி கீழே போய்ட்டு மேப் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து மேப் போட்டால் வந்து வெறும் இங்கே தான் காட்டும், அங்கே வந்து மேப் போட்டால் காட்டாது. அதை இங்கேருந்து மேப் போட்டால் வெறும் அது அந்த கொண்டை ஊசி வலை வந்து மறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தான் ஃப்ரெண்டு. சரி ஓகே பார்ப்போமே. நம்ம கிட்ட இப்போ மணி வந்து 7 ஆகுது. எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல. சில பேர் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்லிமலை ரகசியம் சொல்லிட்டு. எனக்கே தெரியல. கிளம்பும் போது தான் எனக்கே இந்த கொல்லிமலை ரகசியம் பற்றி ஏதோ ரகசியம் இருக்காங்க. ஆனால் அங்கே சித்தர்கள் வந்து அங்கே இன்னும் சில பேர் உயிரோடு தான் இருக்காங்க, அந்த கொல்லிமலை காட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரெண்டு வீடு வேளச்சேரி கிட்ட வந்துட்டோம்.
மணி வந்து இப்போ 7:15 ஆகுதுங்க. நான் கேட்குற வாய்ஸ், பேசுகிற வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வின் பிளாஸ்ட் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. லக்கி vlogger ஃபேமிலி, உங்களை மக்கள் எல்லாம் இனிமேல் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு 500 பேர் இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. மழை பெய்கிற மாதிரி நைட்டு லைட்டாக தூரிடுச்சு. நானும் இங்கே மழை பெருசாக பெய்ய போதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பெருசாக மழை பெய்யக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் மழை பெய்யல, இதுக்கப்புறமும் பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லிட்டு அது அந்த வானத்துக்கு தான் தெரியும். பெஞ்சா நல்லது தான், தண்ணி இப்போ பிரச்சனை வந்து குறையும் சொல்கிறேன். இப்போ வாட்டர் ப்ரூஃப் கேமரா இல்லை இது. இப்போ நம்ம வந்து ஒரு சேனலுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்டை வந்து கிட்ட வீடியோ இருக்க வந்துட்டேன். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து வெளியே வந்து 40 கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்க. இப்போ பர்னூர் டோலாண்ட நிற்கிறோம். ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் கூட வந்து நான் வந்து ஆல்ரெடி vlogல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் மட்டும் தனியாக போகலன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பில்லியன் ரேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ரியாஸு. இவன் கூட தான் இப்போ வரப்போகிற கொல்லி ஹில்ஸில் வர எல்லா சீரீஸ்க்கும் இந்த பையன் தான் கூட வர போகிறான். ஒரு ஹாய் சொல்லிட்டு பையனா இப்போ மதிக்கிற முடிஞ்ச இவன் தான் வர போகிறான். ஸோ நான் பில்லியன் ரேட்டாக தான் உட்காந்துருக்கேன். லைட்டாக கேராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு விழுப்புரம் தாண்டறதுக்கு முன்னாடி ஏதாவது எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்லாம்ல. சரி, ஓகே. சரி, நான் பிரேக்கில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். மக்களே, செங்கல்பட்டு தாண்டி ஒரு 3 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து டீ குடிக்க நிப்பாட்டியிருக்கோம். மணி வந்து 9 ஆகுது. வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. டீ குடிக்க நிப்பாட்டினோம். டீ நல்லா இருந்துச்சு. ஒரு பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பிரெட் ஆம்லெட்டு ஒரு வாய் வச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி திகட்டுச்சு, கெட்டு போன மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் கேட்டால் அதான் அந்த டீ கடையில் கேட்டால் வந்து மைனஸ் வந்து அந்த டேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களோட உயிர் வந்து அவ்வளோதான, காசுக்கு தானா. உயிர் போச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன்னா நீங்கள் வேணால் என்னோடய கோ ரைடர் கூட கேட்டு பாருங்கள். ரியாஸே, எப்படிப்பா இருந்துச்சு பிரெட் ஆம்லெட்டு? கெட்டு போயிருந்ததா? அது வேறு நக்கலாக சொல்கிறான். என்னன்னு சொல்கிறாங்க? பிரெட் ஆம்லெட் கெட்டு போகல, மைனஸ் தான் கெட்டு போயிருக்கு. மைனஸ் கெட்டு போகல சொல்லி அதோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும்னு சொன்னார் அவர். ஏதோ மைனஸே சாப்பிடாத மாதிரி. அதுவும் ரேட்டு வேறு அதிகம் மக்களே, சரியான ரேட்டு நான் சொல்ல விரும்பல. அந்த ஹோட்டல் முன்னாடி தான் இருக்குது. நான் அந்த ஹோட்டலை காட்ட விரும்பலை. எல்லாம் நல்லதுக்கு நடக்கும், பார்த்துக்கலாம். விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து ஆத்தூர், சேலம் எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே மழை, சரியான மழை பிடிச்சிச்சு. ஸோ எங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ கூட இந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து மைக் அடாப்டர் செட் பண்ணால் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சரியான மழை, அந்த அழகான சீனரிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சரி இந்த கோப்ரோ வந்து நான் வந்து ஃபிட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்து இருக்கேன்.